Hello friends, welcome to KSR Stowage. இன்னைக்கு நாம பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றத முதல்ல பார்ப்போம். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, செத்தல் மிளகாய் 5, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ரசத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். காரம் அதிகம் தேவை என்றால் மிளகுத்தூள் 2 ஸ்பூன் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உப்பு தேவையான அளவு. இந்த பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெப்பர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி பட்டை, கரையில 2யும் லேசா பொரிச்செடுக்கிறேன். இதோட கட் பண்ணி வச்சுக்கிற செத்தல் மிளகாயும் சேர்த்து வதக்கி எடுக்க வேணும். இது மூணும் லேசா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை எடுத்து இதோட சேர்த்து வதக்க வேணும். வெங்காயம் வதங்கும் போது அதிகம் வதக்க தேவையில்லை, லைட்டான ப்ரௌனா வதக்கினாலே போதும். பெப்பர் சிக்கனுக்கு வெங்காயம் லைட்டான ப்ரௌனா வதக்கினா தான் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா லைட்டான ப்ரௌனா வதங்கிருக்கு பாருங்க. இதோட தக்காளியை சேர்த்து வதக்க வேணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இஞ்சி பூண்டு விழுதையும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்றேன். இஞ்சி பூண்டு விழுதை ஆரம்பத்திலே ஆட் பண்ணோம்னு சொன்னா அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதாலதான் நான் தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கொள்றேன். தக்காளி நல்லா வதங்கும் வரைக்கும் நல்லா வதக்க வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இனி இந்த கலவையோட மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், நீங்க தேவையான 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ரசத்தூள் அல்லது மசாலா தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த கலவையோட இந்த மசாலா நல்லா சேரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மசாலா சிக்கன்ல நல்லா சேரும் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க.
நான் ஆரம்பத்தில் எண்ணெய் கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன், அதால் சிக்கன் வேகிறதுக்கு அது போதாது. அதால் நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சிக்கன் நல்லா வேகும் வரைக்கும் 15 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். வேகும்போது இடைக்கிட சிக்கனை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்க. பெப்பர் சிக்கன் நல்லா ஒரு கிரேவியோட ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் சிக்கன் ரெடி. இதை நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் சிம்போலையும் கிளிக் பண்ணுங்க.